ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிடிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்னா கேரட் அல்வா. இது வந்து வீட்லேயே ரொம்ப சுலபமாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஏதாவது விசேஷம்னா சிம்பிளாக நீங்கள் இது மாதிரி பர்த்டே அதாவது மாதிரி ஏதாவது விசேஷம் இருந்துச்சுன்னா கூட யாருன்னா வந்தாங்கன்னா கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருந்தேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு அதில் 2-3 டைம் அலசிட்டேன். இப்போது அது வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது கேரட் துருவி எடுத்துக்கணும். நம்ம வந்து தேங்காயெல்லாம் துருவுறோம் பாருங்கள், ஸ்க்ரேப்பர் அது மாதிரி சின்னதாக கண் இருக்கிற மாதிரி அந்த ஹோலில் வச்சு துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன எது மாதிரி ஈஸியாக இருக்கோ திருவுறது அது போல் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட இது போல் தான் இருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த எல்லா கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம். இந்த அளவு கிடச்சிது எனக்கு திருவுனது. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இது குக்கரில் வேக வச்சுக்கலாம். அந்த துருவின கேரட் எல்லாம் போட்டுட்டு 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். குக்கரில் மூடி போட்டு வெயிட் போட்டு விசிலில் ஒரு 3 விசிலுக்கு வச்சுக்கிறேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஹையில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் வந்து ஒரு 25 கிராம் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு தடவை சேர்க்கணும் லாஸ்ட்டாக. இதில் முந்திரி திராட்சை பாதாம் நசுக்கி வச்சுருக்கேன், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் பிளேட்டில் எடுத்தும் வச்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் வேக வச்சதை டைரெக்டாக சேர்க்கறதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து கடாயிலே வேக வைக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து தட்டில் வச்சுட்டு லாஸ்ட்டாக மேலே சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வெந்துட்டதுனால அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன் நான். இப்போ வெந்தது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரி கொடுக்கலாம், ஹையில் வச்சு கலரிக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 5 பீஸ் தட்டி வச்சுருந்தேன். நீங்கள் ரெடிமேட் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு, இது ஆப்ஷனல் தான். இல்லை உங்களுக்கு வேணான்னா வெறும் சுகரே போதும். சுகர் வந்து நான் ஒரு 300 கிராம் சேர்த்துருந்தேன். 300 கிராம்ஸ் இதுக்கு சரியாக இருந்தது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா மில்க் மேட் கொஞ்சம் சேர்ப்போம், அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். அதனால் 300 கிராம் எனக்கு சரியாக இருந்தது. நான் 1/2 கிலோவில் 300 கிராம் சேர்த்துட்டு 200 கிராம் மீந்திருக்கு கிண்ணத்தில் பவுலில். இப்போ இது ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். மூடி போட்டுடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகட்டும். அந்த தண்ணி அந்த சர்க்கரையில் இருக்கிற தண்ணி சுண்டணும். ஃபுல்லாக சுண்டணும் இல்லை, ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இந்த பபிள்ஸ் வருது ஓரத்தில், தண்ணி ஓரளவுக்கு வற்றிடுச்சு. இப்போது மில்க் மேடு சேர்த்துக்கலாம். மில்க் மேடு வந்து ஒரு 4-5 ஸ்பூனுக்கு இருக்கும் நான் சேர்த்தது, போதும். அது மில்க் மேடு இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் பால் சேர்த்து அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா பால் பவுடர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி கொடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். இது பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது. இதுதான் பதம். நல்லா கலரிட்டே இருக்கணும். நீங்கள் கடாயிலே வேக வச்சு பால் ஊற்றி கேரட் துருவல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும் தான் நான் குக்கரில் போட்டுட்டேன். குக்கரில் போட்டு 2-3 விசிலே வெந்துருச்சு பாருங்கள். அதனால தான் இந்த மாதிரி செய்கிற டைம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது. இப்போது பவுலில் சர்வ் பண்ணலாம். ஆறுனதும் கொஞ்சம் இறுகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை போல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எல்லோரும் விரும்பி